காலையில எந்திரிச்சதும் ஒரு 4 லிட்டர் எண்ணெய் எடுத்து தலையில வச்சுட்டு தான் இன்னைக்கு வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். பயங்கர ஹீட்டு. எண்ணெயை நல்லா மொழு மொழுன்னு வச்சுட்ட பின்னாடி என் பையன் நேற்று நைட்டு ஒன்று சொன்னா, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸ்ட்ராபெரி சாப்பிடலன்னா டேடிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்ட்ராபெரி அப்படியே இருக்கு, இன்னைக்கு டேடி வரட்டும் உங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நாளைக்கு நீ ஸ்கூல்ல இருந்து வரும்போது கண்டிப்பா உனக்கு ஸ்ட்ராபெரி ஜாமும் கூட வந்துட்டு பிரெட்டும் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒருவேளை நான் செய்யாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பையன் ஏமாந்துருவான். ஸோ அதனால இன்னைக்கு பண்ணிடணும்னு சொல்லிட்டு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கூடவே வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுட்டேன். 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெரியில் போகும்போது வரும்போது ஒன்று எடுத்து சாப்பிட்டதெல்லாம் போக ஒரு 10 பீஸ் தான் மீதி இருந்தது. 10 ஸ்ட்ராபெரி மட்டும் போட்டு வேக வைக்க முடியாது. ஸோ அதனால அதை லைட்டாக வந்து மிக்சியில் 1-2 அடித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. லைட்டாக புளிப்பு மட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.